முன்னதாக நிறைவேறி மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி பெருமையோடு பிரித்து சொல்லி லண்டனுக்கு சென்று சிம்பொனி நிகழ்ச்சியை நடத்தி வந்த பெருமை தமிழகத்திற்கு கிடைக்காதா, தமிழாக இருக்கக்கூடிய நாம் கேட்க முடியாதா என்ற இயக்கம் இருப்பதாக எடுத்து சொன்னார். அவரை நான் சந்தித்த போது இதே பிரச்சனையை நான் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி அவரும் நிச்சயமாக உறுதியாக, ஆனால் அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய 400 பேரும் இங்கே அழைத்து வருவது என்றால் நினைத்த நேரத்தில் அழைத்து வந்துவிட முடியாது, கால அவகாசம் தேவைப்படுகிறது. எனவே அதையெல்லாம் கருத்திலே கொண்டு ஜூன் 2ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அது மட்டுமல்ல, அவர் திரையுலகத்திற்கு வந்து 50 ஆண்டு காலம் நிறைவடையக்கூடிய அந்த நாளும் அமைகிறது. அதையும் பாராட்டக்கூடிய வகையில் சிம்பொனி நிகழ்ச்சியை கண்டு லண்டனில் நடத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்க அதற்கு பாராட்டு விழாவை தமிழக அரசே நடத்த இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். இசைஞானி இளையராஜாவிற்காக இளையராஜாவிற்கு பாராட்டு விழா நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி பெருமையோடு பிரித்து சொல்லி லண்டனுக்கு சென்று சிம்பொனி நிகழ்ச்சியை நடத்தி வந்த பெருமை தமிழகத்திற்கு கிடைக்காதா, தமிழாக இருக்கக்கூடிய நாம் கேட்க முடியாதா என்ற இயக்கம் இருப்பதாக எடுத்து சொன்னார். அவரை நான் சந்தித்த போது இதே பிரச்சனையை நான் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி அவரும் நிச்சயமாக உறுதியாக, ஆனால் அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய 400 பேரும் இங்கே அழைத்து வருவது என்றால் நினைத்த நேரத்தில் அழைத்து வந்துவிட முடியாது, கால அவகாசம் தேவைப்படுகிறது. எனவே அதையெல்லாம் கருத்திலே கொண்டு ஜூன் 2ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அது மட்டுமல்ல, அவர் திரையுலகத்திற்கு வந்து 50 ஆண்டு காலம் நிறைவடையக்கூடிய அந்த நாளும் அமைகிறது. அதையும் பாராட்டக்கூடிய வகையில் சிம்பொனி நிகழ்ச்சியை கண்டு லண்டனில் நடத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்க அதற்கு பாராட்டு விழாவை தமிழக அரசே நடத்த இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன்.